முந்திரி விவசாயிகளிடம் 1 கோடி ரூபாய் சுருட்டல் விவகாரம் தொடர்பாக இளம்பெண் ஒருவர் சிறைபிடிக்கப்பட்டிருக்கிறார். இது பற்றி மேலும் விவரங்களை தருகிறார் நமது செய்தியாளர் கண்ணதாசன். கண்ணதாசன், முழு விவரம். பண்ருட்டி பகுதியில் உள்ள விவசாயிகளிடம் முந்திரி பருப்பு கொள்முதல் செய்ததில் 1 கோடி ரூபாய் அளவுக்கு சுருட்டல் செய்ததாக இளம்பெண்ணை விவசாயிகள் சிறைப்பிடித்ததால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. கடலூர் மாவட்டம் பண்ருட்டி அடுத்துள்ள சாத்திப்பட்டு பகுதியைச் சேர்ந்தவர் வினோலியா. இவர் அதே பகுதியில் பல்வேறு விவசாயிகளிடமிருந்து மொத்தமாக முந்திரி பருப்புகள் கொள்முதல் செய்து டன் கணக்கில் ஏற்றுமதி செய்யப்பட்டு வந்ததாக தெரிகிறது. இந்த நிலையில் முந்திரி பருப்புகள் கொள்முதல் செய்யப்பட்டதற்கான பணப்பட்டுவாடை செய்யாமல் முந்திரி விவசாயிகளை அலக்கழித்து வந்துள்ளார். இதனால் ஏமாற்றமடைந்த விவசாயிகள் மற்றும் வியாபாரிகள் இது குறித்து மாவட்ட காவல் கண்காணிப்பாளரிடம் புகார் அளித்துள்ளனர். இதன் காரணமாக வினோலியா கடந்த சில நாட்களாக தலைமறைவாக இருந்த நிலையில் நடவடிக்கை எடுக்க கோரி காடாம்புலூர் காவல் நிலையத்திலேயும் பாதிக்கப்பட்டவர்கள் புகார் அளித்துள்ளனர். இது தொடர்பாக போலீசார் விசாரணை நடத்தி வந்த நிலையில் இன்று தனது சொந்த ஊருக்கு வந்திருந்த வினோலியாவை பாதிக்கப்பட்ட விவசாயிகள் மற்றும் வியாபாரிகள் சிறைப்பிடித்ததால் தற்போது ஒரு பரபரப்பான சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. தகவல் அறிந்து வந்த சம்பவ இடத்திற்கு வந்த காடாம்பூர் போலீசாரிடம் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். முந்திரி விற்பனையில் ஏமாற்றமடைந்து பணத்தை இழந்த விவசாயிகள் தற்போது வியாபாரிகள் எல்லாம் ஒன்று திரண்டு இப்ப வினோலியாவை சிறைப்பிடித்து வருவதால் ஒரு பரபரப்பான சூழ்நிலை இங்கு ஏற்பட்டுள்ளது. விவரங்களுக்கு நன்றி கண்ணதாசன். முந்திரி விவசாயிகளிடம் 1 கோடி ரூபாய் சுருட்டல் செய்த இளம்பெண் தற்போது சிறைபிடிக்கப்பட்டிருக்கிறார். பாதிக்கப்பட்ட விவசாயிகள் அளித்த பேட்டியை தற்போது பார்க்கலாம். ஊர்ல பயிர் வாங்கி கொடுக்க சொல்லி 80 லட்சம் எனக்கு ஆசி மசாலா இருந்து வரணும். அதுல நீ வாங்கி கொடு, அந்த பணம் வரவே இருக்குன்னா உடனே பயிர் வாங்கி தரேன். அப்புறம் வந்ததுன்னா நான் வாங்கிக்கிறேன், வாங்கி கொடு அம்மான்னு கொடுத்ததெல்லாம் கரெக்டாக கொடுத்தான். அப்படியே நெச்சிட்டான், 2000 நெச்சிட்டான், 28 லட்சம். ஊர்ல வர நிறைய பாக்கி இருக்கு. புகார் கொடுத்துருக்கீங்களாமா? புகார் காடாம்பூர்ல போனோம், 30 நாள்ல பணம் வாங்கி தரேன்னாங்க. அவங்களும் கையை காட்டாங்க. அப்புறம் அவங்க அப்படி போய் தேடி பிடிச்சி கூட்டத்துக்கு இது போலீஸ் விட்டு 30 நாளில் பணம் வாங்கி தரேன்னு எஸ்பி ஆஃபீஸுக்கு போக சொன்னாங்க. எஸ்பி ஆஃபீஸுக்கு போனோம். உடனே நெய்வேலிக்கு வாங்கினாங்க. நெய்வேலி போய் காலையிலேருந்து குஞ்சிருந்தோம். அந்த பொண்ணு ஏட்டி பேசுகிறா, அவளை பிடிச்சி நீங்கள் அவங்க குடும்பத்தோட ஏதாவது வை பண்ணாதான் பணம் வரும்ட்டாங்க. கடலூர் மாவட்டம் பண்ருட்டியில் விவசாயிகளிடம் முந்திரி பருப்பு கொள்முதல் செய்து 1 கோடி ரூபாய் ஏமாற்றிய இளம்பெண் சிறைபிடிக்கப்பட்ட சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.